பூஜையில் நாம் கலந்து கொண்டால் நமக்கு தடைபட்டு நிற்கிற காரியங்கள் தவறாமல் நடக்கும். நான் வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆவார். ஒரு வருடத்திற்கு தன்னுடைய பலத்தை கொடுப்பாரு. ஒன்று வரும்போது கொடுப்பாரு, இல்லை போகும்போது கொடுப்பாரு. இந்த தடவை குரு பயிற்சியில் கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ராசிகள் பயனடையுது. மற்ற ராசிக்காரங்க தவறாமல் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு 3 நெய் விளக்கு ஏற்றி மஞ்சள் நிற புஷ்பம் சாத்தி வணங்கலாம். இந்த மன்னீஸ்வரர் கோயில் கோபுரம் மிக அழகாக பாருங்கள், ஒரு வித்தியாசமான இதாக கலையம்சம் கொண்டதாக இருக்குது. மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணம் முகப்பு மண்டபத்தில் இருக்குது. கோபுரத்தை பாருங்கள், தனித்துவமாக இருக்குது. சுவாமி, அம்பாள் கோபுரங்கள் ரொம்ப கலையம்சத்தோடு இருக்குது. விநாயகர் ரொம்ப புராதனமாக இருக்கார். பாருங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்குது கோயிலுன்னு. சுத்தமாக அமைதின்னு சொல்ல முடியல. கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலும் இது போல தான் மிகவும் அழகாகவும் அமைதியாக இருக்கும். அந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் கரூர் சித்தர் சமாதியான இடம். இந்த மன்னீஸ்வரர் மிக புராதனமான ஆலயம். அதனால் தவறாமல் போங்க. இந்த போகும் வழியிலேயே கோயில் பாளையம் உள்ளது. இங்கு யம பகவான் சிவனை குறித்து தவம் இருந்த இடம். எங்கெல்லாம் யம பகவான் வந்தாரோ தவம் இருந்தாரோ அந்த இடங்களில் நவகிரகங்கள் இருக்காது. இந்த மன்னீஸ்வரர் பாருங்கள், மூலவர் சுயம்பு மூர்த்தி வித்தியாசமாக காணப்படுதார். காரணம், அந்த வேடுவன் தன் ஆயுதத்தால் வெட்டும்போது ரத்தம் வந்ததான். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. தவறாமல் நீங்கள் கோவை வந்தால் அன்னூரை பார்க்கவும் சுற்றி உள்ள சிவஸ்தலங்களை பார்க்கவும் தவறாதீங்க. சோழ மன்னர்களின் கைவண்ணம் இதில் மிகவும் மிளருது. இதுபோல் ஆன்மீக தகவல்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னூருக்கு வரும் வழியிலேயே கோயில் பாளையம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்கள் தனித்து இருக்காங்க. இந்த